வணக்கம். இது உங்கள் பிளாக்ஸி. இந்த குட்டி ஸ்டோரி சொல்றவங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லிட்டு வீடியோ ஆரம்பிச்சா, ராஜ்மோகனை பத்தி பேசும்போது கச்சிதமா அந்த குட்டி ஸ்டோரி பொருந்தும். ஆனா அந்த குட்டி ஸ்டோரி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாமா? கண்டிப்பா பார்த்துடலாம். அதாவது இந்த பொலிட்டிக்கல் பேசக்கூடிய எலீட்டான நபர்கள் கிட்ட வந்து நீங்க என்ன பிரச்சனை, ஏன் ஓட்டை மாத்தி போடுறீங்க அப்படிலாம் கேட்டு பாருங்களேன். பெரிய பிரச்சனையை அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என் கார் எடுத்துகிட்டு நான் போனேன், நோ பார்க்கிங்கில் போட்டுட்டேன், அதுக்காக வந்துட்டு வண்டியை வந்து எடுத்துகிட்டு சீஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இல்லைனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனேன், அங்கே வந்துட்டு என்னை ரொம்ப நேரமாக உட்கார வச்சுட்டாங்க. ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு நான் லேண்டை ரெஜிஸ்டர் பண்ண போனேன், அங்கே என்ன ரொம்ப நேரமாக உட்கார வச்சுட்டாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் அவங்களுக்கு. பெரிய பிரச்சனையே இதெல்லாம் தான். இந்த மாதிரியான எலிட் ஒரு வாயில் கெட்ட வார்த்தை வருது, சரி, இந்த மாதிரியான எலீட்டான ஒரு பொண்ணு, அவங்க என்னோட ஃப்ரெண்டு தான் வச்சுக்கோங்களேன். ஒரு காலகட்டத்தில் தீவிர அணில் குஞ்சி. அவங்க நான் வைக்கிற ஸ்டேட்டஸ்லாம் பார்த்துட்டு கடுப்பாயிட்டு, 6 மாதம் டைம் கொடுங்க, அதுக்குள்ளே என்ன இவ்வளோ பாடாப்படுத்துறீங்க எங்களுடைய அண்ணனை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் நிறைய விளக்கங்கள் கொடுக்கும்போது, அவருக்கு அரசியல் புரிதலே இல்லைம்மா, அதனால தான்மா இவ்வளோ கேள்விகள் கேட்குறோம் பாருங்கள், அதுக்குள்ளே எவ்வளோ ஆணவ படுகொலைகள் அப்படிலாம் கேட்கும்போது அவங்க சொன்ன ஒரே விஷயந்தான், தலித் மட்டும்தான் தமிழ்நாட்டில் மக்களா, மற்றவங்களாம் இல்லையா, மக்கள் கிடையாதா, அவங்க பிரச்சனையை தான் விஜய் பேசலை, நீங்கள் வந்து கேள்வி கேட்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ நம்ம நேராக வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். சட்டமன்றத்தில் ராஜ்மோகன் என்ன பேசினாரு, அண்ணன் வன்னியரசு என்ன பேசினாங்க, என்ன அண்ணன் வன்னியரசால் பேச முடியல அப்படிங்கலாம் பார்க்கலாமா? அதாவது இந்த புத்தகம் மோடி ஆட்சியே இருண்ட காலத்தின் சாட்சி அப்படின்னு ஒரு புத்தகம், அண்ணன் வன்னியரசு அவர்கள் போட்ட புத்தகம். இல்லை நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். முக்கியமாக 117 மோடியின் கதாநாயக பிம்பமும் சர்வதிகாரமும் அப்படின்னு இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக படித்தீங்கன்னா இப்போ ஒரு ஆளுக்கு பொருந்தும். நான் படிச்சுட்டேன், சரியாக பொருந்தும். சரி, அதை விட்டுருங்க. இப்படி மோடிக்கே புக்கு போடுற அளவுக்கு அண்ணன் தீவிரமாக இருந்தவர் இப்போ சட்டசபையில் சட்டமன்றத்துக்குள்ளே போயிட்டு பிஜேபிங்கிற வார்த்தையை முதல்ல எடுக்கும்போது அன்னைக்கு சபாநாயகர் இருந்து அதெல்லாம் பேசக்கூடாது, அமைதியாக இருங்க அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு சட்டமன்றத்தில் சட்டப்பேரவை நடந்துட்டு இருக்கும் போது பிஜேபியோடைய எம்எல்ஏ ஆன போஜராஜன் அவர்கள் எழுந்து படுகர் சமூகத்தினரை வந்து திரும்பவும் நம்ம எஸ்டி கேட்டகரிக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்றார். அதற்கு பதில் அளிக்கிறதுக்காக சமூக நீதி அமைச்சரான நம்மளுடைய அண்ணன் வன்னியரசு அவர்கள் எழுந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆமாம், ஆனால் படுகர் சமூகத்தினரே தான் விருப்பப்பட்டு தங்களுடைய பொருளாதார அடிப்படையின் கீழ் அவங்கள வந்து பிசியா மாற்றணும்னு கோரிக்கை வச்சாங்க. ஆனால் அதையும் தாண்டி ஒன்றிய அரசு தான் அவங்கள வந்து படுகர் சமூகத்திற்கு மாற்றினாங்க. இது வந்து ரெஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அதோடைய நார்ம்ஸ் படி அப்படின்னு சொல்கிறார். மேற்கொண்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னொரு வார்த்தையை அதோடு சேர்ந்து சொல்கிறார், பாஜகவுக்கு படுகர் சமூகத்தினர் மீது முக்கியமாக இந்த ட்ரைப்ஸ் மக்கள் மீது அவ்வளோ அக்கறை என்றால் நீங்களே வந்து செய்யலாமே, நீங்களே உங்களுடைய அரசு கிட்ட பிஜேபி கிட்ட கோரிக்கை வைக்கலாமே அப்படின்னு போஜராஜனை பற்றி கேட்குறார். அதுக்கு போஜராஜன் அவர்கள் எழுந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, திரும்பி அதெல்லாம் சரிங்க, ஆர்ஜிஐ தான் ரெஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா தான் முடிவு பண்ணணும், அவங்க தான் மாற்றி கொடுக்கணும், அதெல்லாம் ஓகே. ஆனால் நம்ம வந்து பல முறை வந்து அதற்கான மனுவை வந்து தமிழ்நாடு அரசு சப்மிட் பண்ணி, இதுக்கு முன்னாடி இருந்த அரசுகள் சப்மிட் பண்ணி அது கிடப்புக்கு போயிடுச்சு. எத்தனை வருஷமாக சப்மிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரில போஜராஜன் அவர்களே. 15 வருஷமாக பிஜேபி தான் இருந்துச்சு, அது கிடப்புக்கு அப்போ யார் போட்டா? சரி, கிடப்புக்கு போயிடுச்சு. கிடப்புக்கு போனதுனால இந்த புதிய அரசான தாவேக அரசு வந்து அதற்காக முன்னெடுத்து மறுபடியும் வந்து அனுப்பி வைங்க அப்படின்னு தான் நான் கேட்குறேன். எனக்கு தெரியும் ஆர்ஜிஐ தான் வந்து இதற்கு முன்னெடுக்கணும் அப்படின்னு, பட் இங்கேருந்து நம்ம வந்து கோரிக்கை அனுப்புவோம், மனு அனுப்புவோம் அப்படின்னு சொல்கிறார். இதற்கு மறுபடியும் அண்ணன் எழுந்து ஏதோ பதில் சொன்ன உடனே நம்ம ஆள் இருக்கார்ல ஆதவர்ஜனா, உடனே குறுக்க புகுந்து என்னமோ வன்னியரசனாக்கும் ஒன்றுமே தெரியாமல் மடசாம்பிராணி நினச்சிட்டாரான்னு தெரியல இந்த மடசாம்பிராணி. ஏன்னா இவர் போய் அரசியல் கற்றுக்கிட்டதே அண்ணன் திருமாவிடமும் அண்ணன் வன்னியரசரும் தான். ஆனால் வன்னியரசு அவர்களை டாமினேட் பண்ணுற மாதிரியான ஒரு பதில். ஆனால் வன்னியரசு அண்ணா வந்து தாவேக அரசை புகழ்ந்து தான் நம்ம அரசு வந்து செய்வாங்க அப்படிலாம் சொல்லி புகழாரம் பாடி தான் அதை வந்து ஆரம்பிக்கிறார். இருந்தாலும் இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சொல்கிறத ஏற்கிறோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஒரு மனு அனுப்பணும்னு சொல்கிறீங்க, அவ்வளோதானே, அதான் எங்களோட விருப்பமும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். எப்பயுமே பாஜக என்ற வார்த்தையை சபாநாயகரும் பயன்படுத்த விட மாட்டேங்கிறாரு. அண்ணன் என்னதான் வந்து தாவேகாவுடன் இருந்தாலும் பாஜகவை எதிர்த்து புத்தகம் போட்டவர் இல்லையா, அங்கே ஒரு வார்த்தை கூட பாஜக, மோடி, அமித்ஷான்னு யாருமே பேச விட மாட்டேங்கிறாங்க. தாவேகாக்காரன் கூட பேச விட மாட்டேங்கிறான். அவன் கொடுமையிலும் கொடுமை, அண்ணனுக்கு ஏற்பட்ட கொடுமை.
பார்க்க கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ண, இப்போ இந்த போஜராஜன் அவர்கள் சொன்னதாக அண்ணன் வன்னியரசு அவர்கள் குறிப்பிட்டு பேசினது ஒரு நிமிஷம் 2 நிமிஷம்னாலும் அதில் ஒரே ஒரு லைனை மட்டும் போடுறேன், கேட்டால் நீங்கள் சிரிச்சிருவீங்க, வாயிட்டு கூட சிரிக்க மாட்டீங்க. லைட்டாக போட்டு விடுறேன், ஏன்னா நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஐயா போஜராஜன் அவர்கள் ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பினார்கள். படுகர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் மீண்டும் எஸ்டி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை எழுப்பினார்கள். அத்தோடு சேர்த்து மத்திய அரசு பழங்குடியினர் மீது மிகுந்த அக்கறை உள்ள அரசு என்றும் அவர் சொன்னார்கள். கேட்டிங்களா? அதாவது ட்ரைப்ஸ் மக்கள் மீது பாஜக அரசுக்கு கரிசனம் எல்லாமே இருக்குதாமா அப்படின்னு போஜராஜன் அவர்கள் பேசியிருக்கிறாரு. இந்த கிளிப்ல இல்ல, அதை அண்ணன் வன்னியரசு அவர்கள் பதிவு செஞ்சிருக்கிறாரு. கேட்டீங்கல்ல, நாங்க தான் பார்த்தோமே பாஜகவுக்கு எவ்வளோ தூரம் ட்ரைப்ஸ் மக்கள் மீது அன்பு, பற்று, பரிகாசம் எல்லாம் இருக்குது. மணிப்பூரே பத்தி எரிஞ்சிட்டு இருந்த போது அங்க அமித்ஷாவோ மோடியோ போகவே இல்லை, இன்னைக்கு வரைக்கும் போகல. அதாவது புதுக்கோட்டையில மலம் கலந்தப்போ கூட டிஎம்கேல ஸ்டாலின் அவர்கள் ஏன் போகலான்னு கேட்டவன் எவனும் இது வரைக்கும். இப்போ இந்த திருப்போரூர்ல நடந்துச்சு இல்லையா ஆணவ படுகொலை, இது எவ்வளோ படுகொலை நடந்துச்சு, ஆணவ படுகொலைகள் 8 கிட்ட மரணம் இந்த 111 நாட்களில் 111 நாமம் போட்ட நாட்களுக்குள் நம்மளுக்கு நாமம் போட்டுட்டாங்க. அங்க விஜயன் போகவில்லைன்னு கேட்டதில்லை. அவனுங்க யாருமே அதே மாதிரி மோடியும் அமித்ஷாவும் ஏன் போகலன்னு கேட்டதே இல்லை, கேட்கவும் மாட்டானுங்க. ஆனா நம்மளுக்கு தெரியும் இல்லையா, இன்னுமே பத்தி எரிஞ்சிட்டு இருக்கிற ஊர் அது. அந்த ஊர்ல ட்ரைப்ஸ் மக்கள் தானே பாதிக்கப்படுறாங்க. உங்களுக்கு அவ்வளோ தூரத்துக்கு பற்று, பாசம், கரிசனம் எல்லாம் இருந்திருந்தா நீங்க என்ன பண்ணியிருந்திருக்கணும்? சரி விடுங்க. இப்போ நம்ம ஐயா ராஜ்மோகன் கிட்ட வரலாம். இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி வச்சுட்டே இருந்தாங்க. அதாவது 8 தலித் அமைச்சர்கள் இடம் பட்டுட்டாங்க, தாவேக அரசு தான் சிறந்த சமூக நீதி அரசு அப்படின்ட்டு நம்ம ரஞ்சித் அண்ணா பேசினாரு, அப்படி நிறைய பேர் பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் கூட்டணிக்குள்ள போனதுக்கப்புறம் நம்ம ஆளுங்களே இந்த இடதுசாரிகளே பேசிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த சமூக நீதித்துறையாக இன்று மாறி இருக்கிற அந்த ஆதி திராவிடர் துறையை தவிர நீங்க ஏதாவது தலித் அமைச்சர்களுக்கு இது வரைக்கும் வேற துறைகள்ல நீங்க பொறுப்பு கொடுத்தது உண்டா அப்படிங்கிற கேள்வியை எப்பயுமே பேப்பர் படிக்காம எதையாவது வாட்ஸ்அப்ல வளர்ற மாதிரி இவங்கெல்லாம் தான் தாவேக்காரங்க வளர்னாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்பதான் சொன்னோம், எத்தனையோ வருஷ காலமாக எம்ஜிஆர் ஆட்சியிலையும் கலைஞர் அவர்கள் ஆட்சியிலையும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியிலையும் கொடுத்தது போக அதெல்லாம் உங்களுக்கு வேணா தெரியாம இருந்திருக்கும், அதெல்லாம் ஹிஸ்டரி. ஆனா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியில உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் தலித் சமூகத்தை சார்ந்தவர் தான். அவரை பேட்டி கொடுத்து எல்லாமே கொடுத்துருக்கிறாரு. அதை கூட பார்க்கலையா அப்படின்னு பதில் சொன்ன உடனே இப்போ அதுக்கு ஏதாவது டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணணும் இல்லையா? அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது நம்மளுடைய இன்றைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க உயர்கல்வித்துறைக்கு தலித் சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை அமைச்சராக நியமிச்சீங்க, அது சரி, ஏன் இது வரைக்கும் பள்ளி கல்வித்துறைக்கு நீங்க ஒரு அமைச்சரை போடல தலித் சமூகத்துல இருந்து அப்படின்னு கேக்குறாரு. அப்புறம் ஏங்க ஒரு தலித்த கூட பள்ளி கல்வித்துறை அமைச்சரா இத்தனை வருஷத்துல நீங்க ஆக்கவே இல்ல? இதுதான் உங்களுடைய சமூக நீதியா? உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர் இருந்தாரு, ஏன் பள்ளி கல்வித்துறை அமைச்சரா? இப்ப நான் சொன்ன அந்த குட்டி ஸ்டோரி யோசிச்சு பாருங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணு தான் அப்படி கேட்டுச்சு, தலித் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையா தமிழ்நாட்டில் அப்படின்னுச்சு. அப்போ எனக்கு செம கோவம் வந்துச்சு. ஏன்னா மற்ற சமூகத்தை விட இந்த தலித் சமூகத்தினர் சந்திக்கிற பிரச்சனை மன ரீதியாகவுமே அதிகம், உடல் ரீதியாகவுமே அதிகம். அதில் இருந்து பார்த்தாதான் அதை தெரியும், அது புரிஞ்சுக்க முடியும். சும்மா எலிட்டாக இந்த கால் மேலே கால் போட்டு உட்காந்து பேசினாலும் புரியாது, அவ்வளோ கொடுமையாக இருக்கும். கொடுமையை ஃபிசிக்கலாக அனுபவிக்கிறத விட அதற்காக அஞ்சு வாழ்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப கொடுமையாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் இடதுசாரிகளாக இருக்கட்டும் இல்லை திமுக அரசாக இருக்கட்டும், அவங்களுடைய அரசியல் பார்வையே எங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா தலித் சமூகத்தினருடைய முன்னேற்றத்திலேருந்து ஆரம்பிக்கும். ஸோ எங்கே போய் நம்ம சமூக நீதி பேசினாலுமே அந்த மக்களுடைய சமூக நீதியை தான் பேசுவோம் முதல்ல. அதுக்கப்புறம் தான் ஓபிசிக்கும் இடஒதுக்கீடு வடநாட்டில் தூக்கிட்டாங்க, இந்த மாதிரி மோடி அவர்கள் செய்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு பேசுவோம். முதல்ல எல்லாரோடைய கவனமும் தலித் சமூகத்தினருக்கு தான் இருக்கும். அது ஒரு எம்பத்தியில் மட்டும் பார்க்கப்படுவதில்லை, அப்படி எம்பத்தியில் மட்டுமே அது பார்க்கப்படவும் கூடாது. ஏன்னா அவங்களுக்கான வழிகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமானது. அதை என்னாலேயே கூட எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஏன்னா நானுமே அனுபவிச்சது இல்லைல்ல. என்னால் ஜஸ்ட் எம்பத்தைஸ் தானே பண்ண முடியும், அவ்வளோதான். ஆனால்
என்னையவே ராஜ்மோகன் இன்னைக்கு பேசின பேச்சில் என்னையா, அதாவது அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸே வந்து மொத்த தமிழ்நாட்டில் கம்மி தான். ஓகே, இந்த துறையில் நீ வச்சியா, அந்த துறையில் கொடுத்தியா, இந்த துறையில் கொடுத்தியா அப்படின்னா மற்ற சமூகத்திற்கான ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் என்ன கட்சியில் இல்லையா, இல்லை எல்லா துறையிலையுமே வந்து தலித் சமூகத்தினரே அமைச்சராக போடணும்னு சொல்கிறீங்களா? இல்லை ஏதாவது ஒரு லாஜிக்காவது அட்லீஸ்ட் இருக்கணும். பள்ளி கல்வித்துறையில் நீங்கள் வந்து தலித் சமூகத்தினர் ஒருத்தர் அமைச்சரை ஆக்குனீங்க அப்படின்னா இந்தந்த முன்னேற்றங்கள்லாம் கொண்டு வந்திருக்கலாமே அப்படின்னு பேசினாவது ஒரு லாஜிக் இருக்குது. எந்த இளவுமே அங்கே இல்லை. எதுக்காக வந்து பள்ளி கல்வித்துறையை எடுத்துகிட்டு வந்து பேசுகிறீங்க, குறிப்பிட்டு ஒரு துறை? எனக்கு புரியல. ஏன்னா உயர்கல்வித்துறையில் கொடுத்துருக்கோமே அப்படின்னு பேசின உடனே இப்போ வந்து பள்ளி கல்வித்துறை எதுக்கோ சம்மந்தம் இல்லாமல் பட்டிமன்றத்தில் பேசுகிற மாதிரி ஏதாவது அளவு எடுத்துகிட்டு வந்து பேசணும்னு எந்த அவசியம் இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் உங்களை பார்த்து கை நீட்டி கேள்வி கேட்கணும். அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கு நீங்கள் சமூக நீதித்துறை கொடுத்தது ஓகே, ஏன்னா அண்ணனால் அந்த துறையை சிறப்பாக செய்ய முடியும். ஆனால் அண்ணனை தூக்கி நீங்கள் அறநிலைத்துறையில் போட்டிருந்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக செஞ்சுருப்பாரு. எதுக்கு ஒரு பார்ப்பன சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை நீங்கள் கொண்டு வந்து அறநிலைத்துறையில் போட்டிருக்கீங்கன்னு உங்களை கை நீட்டி கேள்வி கேட்டால் நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் பள்ளி கல்வித்துறைக்கு, சரிங்க, பள்ளி கல்வித்துறையில் ஒரு தலித் சமூகத்தினரை போட்டால் என்னென்ன முன்னேற்றம் நடந்திருக்கும், இல்லை அதனால் என்னென்ன முன்னேற்றங்கள் நடக்கலைன்னு நீங்கள் சொல்லணுமா இல்லையா? வேற ஒன்றும் இல்லை. இப்போ திருப்பூரூர்ல நடந்த அந்த ஆணவ படுகொலை, இது வந்து ஒரு 8வது மரணம் நினைக்கிறேன், தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. எஸ்பெஷலி இந்த திருப்பூரூர்ல நடந்த மரணத்தை வந்து டிஎம்கே ஐடி விங்ல இருந்து, லீகல் விங்ல இருந்து எல்லாருமே வந்து இதை முனைப்பா கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து வைக்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் வந்து விஜய் அவர்கள் போல, ஏன் வந்து தாவேகா சார்பாக யாருமே போகல, கூட்டணியில் இருக்கிற அண்ணன் வன்னியரசோ இல்லாட்டினா வந்துட்டு வீடியோ காலில் வந்துட்டு நம்ம அண்ணன் திருமாவோ பேசுறது கிடையாது, உங்கள் கட்சியிலேருந்து ஏன் யாருமே போகல அப்படிங்கிற கேள்வியும், அதற்கு அடுத்தாப்புல இப்போ இந்த அம்பேத்கர் அயலக உயர் கல்வி ஊக்கத்தொகை திட்டம், அந்த திட்டத்தின் கீழ் ஒரு மாணவர் பாதிக்கப்பட்டு அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகிட்டு இருக்கு. அப்புறம் 364 மாணவர்களை நாங்கள் அனுப்பிட்டோம்னு சொல்லிட்டு 316 மாணவர்கள் இப்போ யூகே யூனிவர்சிட்டியோடைய ரெகுலேஷன் சேஞ்ச் ஆனதுனால போகாமல் இருக்காங்க. அதற்கு விஜய் அவர்கள் லெட்டர் போட்டுட்டு ஃபாரின் மினிஸ்டர் வந்து இதை பற்றி பேசுங்கன்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கார். இந்த இடத்துல திமுக இருந்திருந்தா என்ன செஞ்சுருக்கோம் தெரியுமா? ஓகே, உங்களோட ரெகுலேஷன்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சா, பரவாயில்ல, அந்த மாணவர்கிட்ட வந்து நீ பே பண்ணு, நீ ஏதோ லோன் எடுத்திருக்கேன்னு சொன்னேலப்பா, நீ பே பண்ணு, நாங்கள் ரீஎம்பர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு அந்த ரிஸ்க்கை எடுத்துருந்துருக்கோம். ஆனால் இந்த அரசு ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இதை நான் இப்போ தான் ரீசெண்டாக வந்து யூகே கவர்மெண்ட்டுக்காக நான் படித்தேன். அதை முடிஞ்சால் அந்த லெட்டரை நான் ஷேர் பண்ணுறேன். இதை வந்து இந்த கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. திமுக அரசு சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய அசம்ஷன் தான். அவங்களுடைய முந்தைய ஆட்சியில் அவங்க எடுத்த நடவடிக்கைகள், அவங்க வந்து எதை பற்றியுமே பயப்படாமல், ஒன்றியத்தை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் நிதியை வந்து அவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்கக்கிட்ட நிதி இருந்தால் மாணவர்களுக்காக, முக்கியமாக ஆதி திராவிடர் மாணவர்களுக்காக எதுனாலும் செய்வாங்க அப்படிங்கிற நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். ஹிஸ்ட்ரி அப்படி இருக்குங்கிறனால அதிலலாம் சொல்கிறேன். இப்படி பண்ணிச்சானா தாவேகா அரசு? பண்ணிச்சா? திமுக விடுங்க, பண்ணிடும் அப்படிங்கிறதே விட்டுருங்க. நீங்கள் பண்ணீங்களா? இல்லைல்ல, நீங்கள் பண்ணலை. இப்போது இந்த மாதிரியான கேள்விகள் இவங்களை நோக்கி வருதில்ல. 364 பேர் போயிட்டாங்க அப்படின்னு அண்ணன் வன்னியரசு எப்படி சொன்னார் அப்படிங்கிற கேள்வி இவங்களை நோக்கி வருது. இப்போ இத்தனை மரணங்கள், ஆணவ படுகொலை நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற கேள்வி வருது. அதனால் இந்த நாள் இனிதாக முடிவதற்கு அவங்களுக்கு 2 நபர்கள் தேவைப்பட்டிருக்காங்க. ஒன்று நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர், இன்னொன்று ஆதவ் அர்ஜுனா. இவங்க 2 பேரோட அஜெண்டா இன்னைக்கு முழுக்க ஆதி திராவிடர்கள்னு பேசுறணும். அதனால தான் என்னத்தை பேசுனே தெரியாமல் இந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இதை கக்கிட்டு இருக்கிறாரு. பள்ளி கல்வித்துறை அமைச்சராக நீங்கள் வந்து ஒரு ஏன் ஆதி திராவிடர் தலித் சமூகத்தை சார்ந்தவரை போடலை அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் இருக்கட்டும், உங்களை போட்டாங்கல்ல தாவேகா அரசு, போட்டாங்கல்ல, என்னைக்காவது பள்ளிக்கூடத்தை போய் விசிட் பண்ணியிருக்கீங்களா? உங்களை தவிர எல்லாவனும் போய் பள்ளிக்கூடத்தில் போய் டிஸ்டர்ப் பண்ணுறான். இன்க்ளூடிங் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் போய் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, அவங்கள அவமானப்படுத்துகிறாங்க. நீங்கள் போனீங்களா? இதுதான் நீங்கள் கிழிச்சது, புரியுதா? நீங்கன்னா நான் ராஜ்மோகனை மட்டுமே குறிப்பிட்டு சொல்கிறேன், அந்த சமூகத்தை இல்லை. சரி, இப்போ எதை எடுத்தாலும் நாங்கள் தான் செஞ்சோன்னு சொல்லி காமிக்கிறீங்களே, நாங்கள் என்ன உங்ககிட்ட வாங்குற இடத்துலையா இருந்தோம்? எதுக்கு அப்படி சொல்கிறீங்க? நாங்கள் அம்பேத்கர் கொடுத்த அந்த கான்ஸ்டியூஷன் படி வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். கேட்டுட்டு வந்துருங்க, நான் கரெக்டாக சொல்லலைன்னா உங்களுக்கு கரெக்டாக புரியும். எல்லாம் செஞ்சதா சொன்னாங்கல்ல, அது கடமை.
எப்போதுமே நாங்க தான் செஞ்சோம் எங்களை ஏதோ வாங்கக்கூடிய நிலையில அப்படி தாழ்த்தி பார்க்க கூடாது. அது கடமை, ஒவ்வொரு அரசின் கடமை. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வேலை செய்வது கடமை. பாபா சாஹேப் அம்பேத்கர் கொடுத்த உரிமையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கேட்டிங்களா? இப்போ என்னன்னா, யாருமே இந்த 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இதை நாங்க செஞ்சோம், இது நாங்க செஞ்சோம்னு சொல்லவே இல்லை. அதற்கு காரணம் யார் அப்படின்னா சீமான் பெரியாரையும் கலைஞர் அவர்களையும் அண்ணாதுரை அவர்களையும் அசிங்கப்படுத்தும் நோக்கத்தோடு ஒவ்வொரு விஷயங்களை சொல்லும் போது, இல்லை நீ சொல்றது தப்பு, இது திமுக அரசு காலகட்டத்தில் செஞ்சது, திமுக அரசு செய்தது, கலைஞர் அவர்கள் செய்தார், பெரியார் அவர்கள் செய்தார் அப்படின்னு சொல்ல வேண்டியிருந்துச்சு இல்லையா? அப்படி சொல்ல வேண்டிட்டு இருந்துச்சு. அதாவது ஒரு தாய் கூட தன்னோட குழந்தைக்கு, நான் வேலை செய்யும் போதே உன்னை மடியில் வச்சு தாளாட்டிக்கிட்டே வேலை செஞ்சேன், இல்லை முதுகில் உனக்கு கட்டிட்டு போய் வயக்காட்டிலையும் பருத்தி காட்டிலையும் நான் வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி காமிக்க மாட்டான். ஆனால் எப்போ சொல்லி காமிப்பா தெரியுமா? அந்த பையன் வளர்ந்து நின்று நீ எனக்கு என்ன செஞ்சு கிழிச்சிட்ட அப்படின்னு கேட்கும்போது அவள் சொல்லி காமிச்சிடுவா. அதுதான் நடந்துச்சு. இந்த மக்களுக்காக இந்த திமுக அரசு செஞ்சதை ஒரு காலமும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணதே இல்லை. இப்போ கூட திமுக அரசு தோத்ததற்கு என்ன காரணம் சொல்லப்பட்டுட்டு இருக்கு அப்படின்னா, நீங்க செஞ்சதை சரியாவே கொண்டு போய் சேர்க்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லி காமிக்கலன்னு. இப்போ யார் சொல்லி காமிச்சிட்டு இருக்கா? இல்லை யாரோ சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, இல்லை பெரியார் அமைப்புகள் சொல்றாங்க அப்படின்னா இந்த 15 வருஷத்துக்குள்ளதான் நடந்திருக்கும். அதற்கு காரணம் சீமான் தொடர்ந்து இவங்க ஒண்ணுமே செய்யல அப்படின்னு இவங்க செய்ததை வேற யார் பேர்லயோ எழுத முயற்சி செய்யும் போதோ, இல்லாட்டினா திராவிடம் எங்க படிக்க வச்சது, குடிக்க தானே வச்சது அப்படின்னு பேசும்போது இவங்க இது எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய காலகட்டமாக ஏற்பட்டது. இன்னொன்று சொல்லட்டுமா? நிறைய பெரியாரிஸ்டுகள், நான் சொல்றது இந்த இயக்கத்தோடு சேர்ந்து பயணிக்கிறவங்கல்ல, பெரியாரை தனிச்சையாக என்னை போன்றவர்கள் விரும்பி படித்தவர்கள் சொல்ற குற்றச்சாட்டு இல்லை. எங்களுக்குள்ள மனசுல இருக்கிற வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா, பிரபாகரன் சொல்லிட்டு தொப்புள் கொடி உறவான நம்மளது அண்டை நாட்டை சார்ந்த நம்மளுடைய மக்கள் தான். அவங்கள பார்க்க போயிட்டு நம்மளை பார்க்காம விட்டுட்டோம், இந்த பெரியாரிஸ்டுகள் நம்மளை பார்க்காம விட்டுட்டாங்க, பெரியாரை சரியாக கொண்டு போய் சேர்க்கவில்லை, கலைஞரை சரியாக கொண்டு போய் சேர்க்கவில்லை, தவறிட்டாங்க அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பெரியார் பெருநெருப்பு போன்ற விஷயங்களை 4 சேனல் சேர்ந்து யூடியூப் ரூட்டர்ஸ், ட்ரைப்ஸ், அரண்சை பேரெல்லாம் இவங்கெல்லாம் அதுக்கப்புறம் சொந்த கை காசை போட்டு அதெல்லாம் நடத்தி மெல்ல மெல்ல ஒவ்வொரு பெரியாரிஸ்டையும் அங்கே அழைத்து அங்கே பேச வச்சு அதை இப்போ தான் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. என்னைக்கு சொல்லி காமிச்சாங்க? இவங்க ஆக்சுவலாக தவறிட்டாங்க, சொல்லியே காமிக்கல. இப்போ இந்த 15 வருஷம் சொல்லி காமிச்சது முழுக்க அது செஞ்சதை செய்யலைன்னு சொன்னபோது தான் இல்லை இவங்க தான் செஞ்சாங்க, இல்லை நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு பேசவே ஆரம்பிச்சாங்க. சரி, அம்பேத்கருடைய கான்ஸ்டியூஷன் படி வாழ்றீங்க அப்படிதானே? என்ன வாழ்ந்துட்டீங்க இந்த டிவிக்கு அரசு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம்? எஸ்எஃப்ஐ மாணவர்கள் போராட தடை, பெரியார் அமைப்புகள் நீட்டை எதிர்த்து போராட தடை, சிஜேபியுடன் சேர்ந்து இணைந்து மாணவர்கள் ஒன்று கூடி நீட் எதிர்த்து போராட தடை. இதெல்லாம் கான்ஸ்டியூஷன்ல இருக்கா? தடை செய்யணும், யாருக்கும் பேச்சுரிமை இல்லை, மாணவர்களுக்கு போராட்ட உரிமை இல்லைன்னு இருக்கா? அம்பேத்கர் ஸ்டடி சர்க்கிள் மாணவருக்கு நீங்க பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க போராட்டம் செய்யறதுக்கு. அம்பேத்கர் வழியில வாழ்றாங்களா? வாயில அம்பேத்கரையும் பெரியாரையும் பேசிட்டு கொள்கையில ஒண்ணுமே காமிக்கிறது இல்லை. நீங்க அம்பேத்கரை சொல்லிட்டா எல்லாரும் அமைதியாயிருவாங்க, விசிகாவினர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்க, ஒட்டு மொத்தமாக இது சமூக நீதி கட்சி அப்படின்னு சொல்லி கொண்டு போயிடலாம், மற்றவங்கலாம் அங்கே விசிகாவும் திமுகவும் எக்ஸ்லேயும் ஃபேஸ்புக்லேயும் அடிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதான உங்களுடைய உள்நோக்கம். அதுதான். ஏன்னா ராஜ்மோகன் முழுக்க எக்ஸில் தன்னோட நேரத்தை கழிக்கக்கூடிய ஒரு நபர். விஜய் அவர்கள் பேசுறது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே உட்காந்துருக்க மக்களுக்காகவோ இல்லை பொதுமக்களுக்காகவோ பேசுறதாகவே இருக்காது. எக்ஸில் பதிவான விஷயங்களுக்கு பதில் சொல்லும் விதமாக தான் இருக்கும். ராஜ்மோகன் தான் முழுக்க பெரும்பான்மையாக விஜய் அவர்களுக்கு எழுதி தருகிறார். அது உண்மை என்றால் ராஜ்மோகன் அவர்கள் முழு நேரமும் எக்ஸில் தான் இருக்கிறார். அப்போது அவருக்கு நல்லா தெரியுது விசிகாவினரும் திமுகவினரும் இப்போ பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க அப்படின்ட்டு. இப்படி கொளுத்தி ஒன்றை போட்டு விட்டோன்னு வச்சுக்கோங்க, அவங்க வாட்டில் அடிச்சிட்டு இருப்பாங்க. அடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம என்னமோ சமூக நீதி கட்சியாக எல்லாருக்கும் பார்க்கப்பட்டுருவோம். அது மாதிரி இப்போ நிறைய விஷயங்கள் செய்யாமல் இருக்காங்க இல்லையா? அதான் 364 மாணவர்களை 316 மாணவர்கள் வெளிநாடுக்கு போக முடியல. அந்த தலித் மாணவனையே இவங்க கேள்வி கேட்குறாங்களே விசிகாவினர், என்னது இது இவ்வளோ இன்ஃப்ளேட்டடா, இவ்வளோ ரூபாய்க்கு ஷூ வாங்கினியா அப்படிலாம் கேட்குறாங்கல்ல. இதெல்லாம் கேட்கட்டும், நம்ம நல்ல பிள்ளை ஆயிடுவோம் அப்படிங்கிறதான் இவங்களுடைய நோக்கம்.